நீ இஸ்லாமியராக மதம் மாறுகிறவன்ல, சாதியை பின்பற்றுகிறவன், இஸ்லாமிய செட்டியார், இஸ்லாமிய பறையர், இஸ்லாமிய வன்னியர், இஸ்லாமிய முதலியார், இஸ்லாமிய தேவர் அப்படின்னு யாருமே கிடையாது. ஆனால் என்ன பண்ணிட்டானா, உலகத்தில் கிறிஸ்தவத்திலையும் ஜாதி கிடையாது. ஆனால் கிறிஸ்தவத்தை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என் சாதி அமைப்பை நீ ஏற்றுக்கொள்ள, நான் உங்கள் கருத்தரை ஏற்றுக்கிறேன்னு சொல்லி சாதிய கட்டமைப்பை, சனாதன கட்டமைப்பை அப்படியே கொண்டு வந்து கிறிஸ்தவத்தில் ஏற்றுக்கொண்டதுனால தான் கிறிஸ்தவ வன்னியர், கிறிஸ்தவ பறையர், கிறிஸ்தவ முதலியார்னு அந்த ஜாதி கட்டமைப்பை அப்படியே வச்சுருக்கான். அதனால் முழுக்க முழுக்க தன்னுடைய சாதிய சனாதன கட்டமைப்பை ஏற்றுக்கொள்ளாததுனால இஸ்லாம் என்கிற தத்துவத்தின் மீதும் ஒரு சித்தாந்த போர் இருக்கிறது அங்கே. அதனால் ஒரு இஸ்லாமியர் நீதிபதியாக இருக்கிற போது அவர் எந்த சாதிக்கும் சார்பாக நடக்க வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. அவருடைய கோட்பாடு என்பதே, நபிகளுடைய கோட்பாடு என்னன்னா, பிறப்பால் உயர்வு தாழ்வு கற்பிக்கிறவன் என்னை சார்ந்தவன் அல்ல. எப்படி வள்ளுவர் சொன்னாரோ பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் மாதிரி, நபிகள் சொன்னார், பிறப்பினால் ஒருவனை உயர்வாகவோ தாழ்வாகவோ கருதுனேன்னா நீ ஏன் ஆள் கிடையாதுப்பா, நீ இஸ்லாத்தை விட்டு வெளியேறிக்கின்றார். அதனால அந்த கோட்பாடு சார்ந்தவரை நீதியரசராக நியமிக்கிறாங்க. எல்லா கட்சிகளுமே பெரும்பான்மை மக்களை திருப்திப்படுத்தினால்தான் அரசு அதிகாரத்திலே வர முடியும். அதனால தான் பாஜக என்ன பண்ணுறான், மத பெரும்பான்மை வாதத்தை கையில் எடுக்கிறான்.